Hi friends, welcome to Flames to Fashion. So இன்னைக்கு கவிஸ் blouse டிசைனில் நீங்கள் பார்க்க போகிற blouse டிசைன் இந்த சாரீக்கு உண்டானதான். ஆல்ரெடி இந்த சாரியை பற்றின டீட்டெயில் வந்து நான் வாங்கும்போது சொல்லியிருந்தேன். ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ சாரியோட டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து க்ரீன் கலர் பேரட் க்ரீன் கலர் சாரீ. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பல்லு வந்து இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பல்லு வந்து நல்ல ஒர்க்கில் இருக்கும் உங்களுக்கு. இந்த கலரில் இந்த பேரட் க்ரீனும் இந்த ப்ளூவும் காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் இந்த சேரீ நான் எடுத்திருந்தேன். இந்த சேரீ நான் எங்கே எடுத்திருந்தேன் அப்படின்னாக்கா சேலம் இளம்பிள்ளை இளவரசி சில்க்ஸில் தான் இந்த சேரீ நான் எடுத்திருந்தேன். சேரீ எப்படி இருக்குது? சேரீ நல்லா இருக்குதா? ஸோ இப்போ இதுக்கு நான் என்ன ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் பண்ணியிருக்க ப்ளவுஸ் டிசைன் இதுதான். அதாவது பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கொடி டிசைன் கொடுத்துருக்குறேன். ஸோ ஒரு கொடி வந்து ஒன் சைடில் வந்து ஒரு கொடி வர மாதிரியும் அந்த கொடியில் ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரியும் கொடி டிசைன் நான் கொடுத்துருக்குறேன். வேறு ஒன்றுமே நான் பேக்கில் பண்ணலை. ஸோ இதுவே நல்ல உங்களுக்கு இந்த ப்ளூ கலருக்கு இந்த க்ரீன் கலர் கொடி டிசைன் வந்து அவ்வளோ ஸ்மார்ட்டாக எடுத்து கொடுக்குது. பார்க்கவே அட்ராக்ஷனாக இருக்குது. ஸோ நான் என்ன டிசைன் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்றுமே தோணலை. ஸோ சடனாக வந்து நான் இந்த முதுகு டிசைன் தைச்சதுக்கு அப்புறமேலுக்கு சடனாக என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் வந்தது தான் இந்த டிசைன். ஸோ இது என்னென்னமோ டிசைனை ட்ரை பண்ணேன் நான், பட் அது எதுவுமே செட் ஆகலை. தச்சு முடிச்சுட்டு பார்க்குறேன், பா அப்படின்ற ஒரு லுக் எனக்கு கிடச்சிது. ஸோ செம்ம ஹாப்பி இதை பார்த்ததும். ஸோ இதுக்கு நான் ஸ்லீவ்ஸ் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுவும் அந்த கொடி மாதிரி தான் கொடுத்துருக்குறேன். இங்கே வந்து ஒரு ஃப்ளவர் ஒன்று கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு 5 ஃப்ளவர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கீழே இறங்குற மாதிரி கொடுத்துருக்குறேன். தெரியுதுங்களா? இந்த டிசைன் வந்து சும்மா ஸ்டிச்சிங் தெரிஞ்சிருந்தாலே போதும். இதுக்குன்னு தனியாக ஒன்றுமே கிடையாது, நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ப்ளவுஸில் ஹேங்கிங்ஸ் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க தெரியுதுங்களா? இது வந்து ஹேண்ட்மேட் ஹேங்கிங்ஸ் நானே பண்ணேன் இதை. அதாவது ஒரு பீடு ஒன்று கொடுத்துட்டு அடுத்து ஒரு க்ரீன் கலர் சாரீ கலர் பீடு, அடுத்து ஒரு காப்பர். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் எல்லாமே காப்பர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன், காப்பர் கலர். இந்த லேஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா க்ரீன் வித் காப்பர் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா க்ரீன் வித் காப்பர் ஸ்டோன் இருக்கும். ஸோ எல்லாமே அந்த காப்பர் கலந்த மாதிரியான கலரில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஸ்லீவும் பாருங்கள். ஸோ இதுக்கும் ஹேங்கிங்ஸ் அதே மாதிரி தான் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்குறேன். இதுக்கு வந்து நான் டெசல் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா இது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கக்கூடிய டிசைன் டெசல் என்ன அப்படின்னாக்கா பாருங்கள், டபுள் கலர் டெசல் டபுள் கலர் ஃப்ளவரில் வந்து உங்களுக்கு வரும். நல்லா இருக்குதுங்களா? இப்படி தெரியுது. அதாவது இந்த சாரியோடைய கலர்லேயும் ப்ளஸ் இந்த ப்ளவுஸோடைய கலர்லேயும் மிக்ஸ் பண்ணி இந்த ஹேங்கிங்ஸ் நான் பண்ணியிருக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா? இதை நான் எப்படி பண்ணியிருக்கேன்ற வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன். அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். ஸோ இதுதாங்க இந்த ப்ளவுஸ், இந்த சாரீக்கான ப்ளவுஸ் நான் பண்ணேன். இதில் இன்னொரு இது என்ன அப்படின்னாக்கா இந்த சாரீ வந்து என்னோடய வெட்டிங் டேவுக்கு நான் கட்ட போகிறேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் பார்த்து தைச்சேன். அதுக்கான பேண்டுமே தைச்சிட்டேன். ஸோ இந்த சாரீ வந்து என்னோடய வெட்டிங் டேவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ தச்சு முடிச்சிட்டேன். என்னுடைய ப்ளவுஸ் டிசைன் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.